புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீரே இன்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதவிலை தேடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதவிலை தேடும் காணுங்கள். இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலி வழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு மனமாற்றத்தை வலியுறுத்துகிறது. நாம் மோசேயைப் போல் இறைவனை நோக்கி வரவும், இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழவும் அழைக்கிறது. இஸ்ரேல் மக்களைப் போல தீயனவற்றை ஆசை கொள்ளாமல் இறைவனுக்கு எதிராக முணுமுணுப்பவர்களாக இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்துகின்றது. அப்படி தீயவற்றிலிருந்து மனம் மாறாதவர்கள் தூதரால் அழிக்கப்பட்டது போல நமக்கும் நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கின்றது. இந்த புனிதப்படுத்தும் தவக்காலம் நமக்கு மனமாற்றத்திற்கான இறைவன் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்பு. இக்காலத்தை பயன்படுத்தி இறைவனை நோக்கி வந்து இறை அனுபவம் பெற்று அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழவும், நம்மை அடிமைப்படுத்திய தீயவற்றிலிருந்து விடுபடவும் இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய திருப்பலியிலே ஐவின் நத்தானியேல் இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தர வேண்டும் எனவும் இறை ஆசீர் வேண்டும் என்ற திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த போர் முழக்கத்தால் கலவரத்தால் இருக்கிற உக்ரைன் நாட்டு மக்களுக்காக ரஷ்யா அந்த போரை தடுத்து நிறுத்த, உக்ரைன் மக்களுக்கு மீண்டுமான பழைய நிலைமை மாறிட இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பு தந்தரல இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆல்வின் குடும்பத்தார் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மத்திய அன்பிய குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவரது குடும்ப நலனுக்காகவும் அனைவரின் இறை ஆசீர் வேண்டி இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆல்பர்ட் ரூபி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பியோனா, ஷெரன், ஜோசுவா, ஆரோன், ஜோனா, ஷெனன் இவர்களுக்கு இறை ஆசீர் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பியோனா ஷெரன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் இன்றைய திருப்பலி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய இருதயராஜன், அனிதா குடும்பத்தார் நன்றி பலியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ஜோன், நிஷி,
இறை ஆசீர் வேண்டியும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பிலோமினா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுதுரை கிறிஸ்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். வீடு கட்டுமான பணி தங்கு தடையின்றி முடிவடைய இந்த திருப்பலியை வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலியிலே இளங்கோ ஆஷா குடும்பத்தார் நன்றி பலியாகவும் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்களுடைய நலனுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியிலே மரித்த இறைவனுடைய சேர்ந்திருக்கிற மார்கரெட் பாண்டியன் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மரியதாஸ், சூசை மரி, அல்போன்சா மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூது செபாஸ்டின் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது வாரத்தில் நாம் பயணம் செய்கிறோம். இந்த தவக்காலம் 3வது வாரம் நமக்கு தருகிற சிந்தனை மனமாற்றம். இன்றைக்கு நாம் மனம் மாறுகிற மக்களாய் இன்றைக்கு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாய சூழலிலும் குடும்ப உறவுகளிலும் பலவிதமான சிக்கல்கள், சமாதானமின்மை, அமைதி இல்லாத ஒரு நிலை, இதோ ஒன்றுக்காக இலக்கிற்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எது கடவுளுக்கு உகந்ததோ, எது கடவுளுக்கு பிடித்தமானதோ அவைகளில் நம்மால் ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு தடையாக இருப்பவை நம்முடைய பாவ வாழ்க்கை. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த அழகான தூய்மை நிறைந்த திருப்பலி, உன்னதமான திருப்பலி தகுதியான விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். கண்களை மூடி கரங்களை குவித்து தலை வணங்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகள் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றே. எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனசான்றினால் நொறுகொண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்று உயர்த்துவீராக. உம்மோடும் தூய ஆவியருடன் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1 முதல் 8 மற்றும் 13 முதல் 15 வரையிலுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ராயேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ராயேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார்.
அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்கள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாய் அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விழாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்திக் கொண்டிருந்த கலீலியரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலீலியருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரை விட பாவி என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலோ கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழுவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார். ஒருவர் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறோம், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டு இதை விட்டு வையும்.
நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை விட்டுவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? சத்தமே வர மாட்டேங்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ஏன் அதை கேட்குறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு கேள்வியை கேட்கலாம். அதனால தான் சத்தத்தை கொஞ்சம் முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சத்தம் வருதா இல்லையா அப்படின்றதுக்கான டியூன் செய்து கொள்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலத்தின் 3வது வாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமான்றங்க கை தூக்கு பார்க்கலாம். மார்னிங் எக்ஸசைஸ். ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப நமக்கு ஏற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. நான் தாலாட்டு பாடுவேன், ஒரு 1/2 hour நான் தூங்கி எழுந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கு தவக்காலத்தின் 3வது வாரத்தில் நாம் பயணம் செய்கிறோம். இன்னைக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது? மனமாற்றம். சிம்பிளா முடிச்சிடும். நம்ம ஒரு வரிகளில் மிகாமல் விடையளிக்கவும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் விடை மட்டும் வரும், இல்லைன்னா வராது. இன்றைக்கு நற்செய்திக்குள், இன்றைக்கு சிந்தனைக்குள் நாம் செல்வதற்கு முன்னதாக தவக்காலத்தை தொடங்கி நாம் 3வது நாளில் 3வது வாரத்தில் பயணம் செய்கிறோம். ஆகவே அந்த கடந்த கால நிகழ்வுகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா நம்ம மறந்துடுவோம் அடிக்கடி. தவக்காலத்தின் முதல் வாரம் என்ன செய்தி சொல்லப்பட்டது? இயேசு 40 நாட்கள் சோதனைக்கு உட்பட்டார். இந்த 40 நாட்கள் சோதனை எதை வெளிப்படுத்தியது என்றால் மனித தன்மையை வெளிப்படுத்தியது. கடவுள் மனித தன்மையோடு இருந்து துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். துன்பங்கள் வழியாக வாழ்வு இருக்கிறது. துன்பங்கள் வழியாக நமக்கு புது மனிதனாக மாறுகிறோம் என்பதை மனித தன்மையோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் வாரத்தில் நாம் பயணம் செய்தோம். 2வது வாரத்தில் என்ன செய்தி? இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வு. இந்த இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. சீடர்களுடைய மனநிலையை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் துன்பங்கள் வேண்டாம், நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கொன்றும் மோசேவுக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் 3 கூடாரங்களை அமைத்துக் கொண்டு நாம் இங்கேயே இருப்பது நல்லது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபடி தாண்டி அதை விட ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது என்பதை தன்னுடைய உருமாற்ற நிகழ்வில் இறைத்தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு தவக்காலத்தினுடைய 3வது வாரத்திலே பயணம் செய்கிறோம். இன்றைக்கு மனமாற்றத்தை குறித்து சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மனமாற்றம் என்ற ஒரு சிந்தனைக்குள், இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னதாக இன்றைக்கு இறை வார்த்தையினுடைய பின்னணி, இறை வார்த்தையை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? விடுதலை பயணம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலை பயண புத்தகத்தில் இன்றைக்கு ஒரு மனமாற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயுடைய மனமாற்றத்தை இன்றைக்கு அழகாய் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது ஒரு மனமாற்றம் நடக்கிறது. என்ன மனமாற்றம் என்றால், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் தகுதியற்றவன் என்று மோசே சொல்கிற பொழுது ஆண்டவராக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய பயத்தை போக்கி தகுதி இல்லாத நிலையை தகுதியுடையவனாக மாற்றி பணி செய்ய அழைக்கிற ஒரு மனமாற்றத்தை கொடுக்கிற ஒரு நிகழ்வு இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசித்தோம். இன்னும் அதை பற்றி கொஞ்சம் சற்று சிந்திக்கணும் அப்படின்னா, கடவுள் மோசேவை அழைக்கிற நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னா எப்படி கொடுப்பாரு? அதை கொடுத்தா பார்த்துக்கலாம் ஃபாதர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இறைவன் உங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி காட்சி கொடுப்பாரு? அதான் எப்படி கொடுப்பாரு? அதான் அடையாளத்து மூலம் எப்படி கொடுப்பாரு? நீ முதல் வாசகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மோசே கடவுள் அழைக்கிறார். அங்க என்னவாக இருக்குது? புதர் ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ இறைவனுடைய அழைப்பு எப்படி எல்லாம் இருக்கிறது என்றால், இறைவனுடைய அந்த வெளிப்பாடு எப்படி எல்லாம் இருக்கிறது என்றால் இப்படிதான் இருக்கு.
பெரும்பாலும் இறைவன் தன்னை இயற்கையில் இணைத்து கொண்டு மனிதருக்கு வெளிப்படுத்துகிறார். பெரும்பாலும் இறைவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்கு அப்படின்னா இயற்கையோடு இணைந்து மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது மோசேவுக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுக்கிறார் என்றால், முட்புதரில் எரியும் தீ போல ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு தோன்றுகிறார். இன்னும் அதிகமா பார்க்கணும் அப்படின்னா நெருப்பு வழியாகவும் மேகத்தூண் வழியாகவும் என்ன பண்றாரு, புயல், காற்று, ஒளி இவற்றின் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமாவா இல்லையா? ஆண்டவராகிய கடவுள் நேரா வந்துட்டு அப்படியே உங்க முன்னாடி நான் தோன்றேன் அப்படி கிடையாது. இறைவன் இயற்கையோடு இணைந்து தன்னை மனிதருக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் மோசேவுக்கு எரியும் அந்த புதரில் இருந்து ஆண்டவராக கடவுள் அவருக்கு தோன்றுகிறார். அப்ப அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், புதர் எரிந்தும் புதர் தீந்து போகவில்லை. புதர் எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது கருகி போகவில்லை, தீந்து போகவில்லை. இன்னைக்கு நம்ம சுட்ட தோசை எப்படியா மாறுது? 2 நிமிஷத்துல தீஞ்சு போகுது. அவ்வளோ ஃப்ளேம் அதிகம். அதிகமான சூட்டில் ஒன்றை நாம் செய்கிற பொழுது அது தீந்து போகிறது. கனவு பார்த்து சொல்வாரு, ஏடி இந்த தோசை மூஞ்சி மாரி இருக்குது, தீஞ்சு போய். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதர் எரிந்தும் அது ஏன் தீந்து போகவில்லை என்பதை பார்க்கிற பொழுது இதை எதை சொல்கிறார்கள் என்றால், இறைவார்த்தை அழியா தன்மையை அது வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிற பொழுது அந்த எரிகின்ற தீ கருகி போகவில்லை. ஏன் என்று பார்க்கிற பொழுது இறைவார்த்தையின் தன்மை அது என்றைக்குமே அழியாது, தீர்ந்து போகாது என்பதை இன்றைக்கு முதல் வாசகத்தில் தன்னுடைய தன்மையை, இறைவார்த்தையுடைய முழுமையை அது வெளிப்படுத்துகிறது. பண்டைய காலங்களில் பார்க்கிற பொழுது ஒரு அவநம்பிக்கை ஒன்று இருக்கிறது. என்ன அவநம்பிக்கை என்று பார்க்கிற பொழுது, யார் யாரெல்லாம் இறைவனை காண்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இறந்து போய் விடுவார்கள், மடிந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. இந்த சிலுவை பாதையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவாக நடிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவாக ஒப்புமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா செத்துருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை, அவநம்பிக்கை நமக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதுபோலதான் பண்டைய காலத்தில் பார்க்கிற பொழுது மக்கள் எப்படி நம்பி இருக்கிறார்கள் என்றால் அவநம்பிக்கையோடு இருந்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இறைவனை காண்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மாய்ந்து போவார்கள் என்ற ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த அவநம்பிக்கையை முறியடித்து கடவுள் நம்பிக்கையை ஒன்றை கொடுக்கிறார். என்னை காண்பவர்கள் இறந்து போக மாட்டார்கள், ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளமாக மோசே கடவுளை காண்கிற நிகழ்வையும் அவருடைய வாழ்வையும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்துடைய பின்னணி. தீந்து போகாத தன்மை, இறைவார்த்தையின் அழியா தன்மை வெளிப்படுத்துகிறது. அன்புக்கினியே சகோதர சகோதரிகளே, மோசே எகிப்தியர்கள் மீது கொண்ட அச்சம், ஒரு பயம், ஆகவேதான் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கான தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவராகிய கடவுள் அவரிடம் கேட்கிற பொழுது நான் தகுதியற்றவன் என்று சொல்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவனை தகுதி இல்லாத தன்மையிலிருந்து மாற்றுகிறார். எப்படி? தகுதியுடையவனாக ஆக்குகிறார். மோசேயுடைய தகுதி இல்லாத நிலைமையில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகுதியோடு பணி செய்ய இன்றைக்கு முதல் வாசகத்திலே மோசே அழைப்பு விடுக்கிறார். இது ஒரு மனமாற்றம். இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, ஆதி கிறிஸ்தவர்கள் இந்த திருமுழுக்கை எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு திருமுழுக்கு பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் பார்க்கிற பொழுது திருமுழுக்கை பற்றி தான் இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது. ஆதி திருச்சபையில் இந்த திருமுழுக்கை இவர்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்றால், செங்கடலை கடந்து சென்ற இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒப்பிடுகிறார்கள். எகிப்திலிருந்து வந்தவர்களை செங்கடலை கடக்க செய்கிற பொழுது அந்த நிகழ்வை அந்த திருமுழுக்கு அவர்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. அது ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. செங்கடலிருந்து எங்க வந்தாங்க? ஒரு பதற்றமான சூழலிலிருந்து, ஒரு பயத்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல திருமுழுக்கு என்பது பாவத்திலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரு நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப திருமுழுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா,
ஆதி திருச்சபையில் பார்க்கிற பொழுது இது செங்கலோடு இணைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமுழுக்கு எதனுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால் மனமாற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் தங்களை பாதுகாத்த கடவுள் செங்கடலை பிரித்து அந்த செங்கடலில் இருந்து மக்களை விடுவித்தது போல, அவர்களுக்கு மீட்பு உண்டானது போல, விடுதலை கிடைத்தது போல, திருமுழுக்கு வழியாக நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் என்பதனுடைய அடையாளமாக திருமுழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திருமுழுக்கு வாழ்வை கொடுக்கிறது, புது மனிதனாக மாற்றுகிறது என்பதை இன்றைக்கு இரண்டாவது வாசகம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு நற்செய்தியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இன்றைக்கு நற்செய்தியை 2 பகுதிகளாக நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டிருப்போம். 2 பகுதிகளை குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று, முதல் பகுதி பிலாத்துனுடைய நிலை, பிலாத்துனுடைய அதிகாரம், அந்த மக்கள் கொல்லப்படுகிற நிகழ்வு, அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் மொழி சொல்கிற நிகழ்வு. அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது அத்திமர நிகழ்வு. இன்னைக்கு 2 செய்தி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதல் செய்தியை சற்று சிந்தித்து அதுக்கப்புறம் இரண்டாவது செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். பிலாத்து இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது பிலாத்து எப்படிப்பட்டவன் என்பதை, அவருடைய அக்கிரமம் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த முதல் பகுதியில் பார்க்கிற பொழுது இந்த கலீலியர்கள் என்பவர்கள் வருகிறார்கள். யார் இந்த கலீலியர்கள்? யார் இந்த கலீலியர்கள்? கலீலியர்கள் யாரு? நாம் மௌனம் காப்பதால் எல்லாம் தெரிந்தது என்று நினைக்கின்றேன். ஓகே, கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த கலீலியர்கள் அவர்களை பற்றி நாம் சிந்திப்போம். ஏன் இன்னைக்கு கலீலியர்கள் பற்றி இன்னைக்கு சொல்லப்பட்டது, ஏன் சிலோவாம் பற்றி சொல்லப்பட்டது, அதற்கு என்ன பின்னணி என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த கலீலியர்கள் என்பவர்கள் இன்றைக்கு முதல் பகுதியாக பார்க்கிற பொழுது கலீலியாவில் இருந்து சிலர் எருசலேம் கோவிலுக்கு வருகின்றனர். அவர்கள் என்ன குற்றம் புரிந்தார்கள் என்று ஒன்றும் தெரியவில்லை, என்ன தப்பு செஞ்சாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் பிலாத்தினுடைய சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? போர் வீரர்கள் அந்த கலிலேயர்களை கொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்றாரு. என்ன சொன்னாரு? மனம் மாறாவிட்டால் அழிவீர்கள். இந்த கலிலேயரை குறித்து சிந்திக்கிற பொழுது ஏன் இந்த செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கிற பொழுது, கலிலேயர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்றால் எருசலேம் பகுதியில் வாழவில்லை. எருசலேம் இஸ் தி சென்டர் பிளேஸ். அது புனித நகரமாக பார்க்கப்பட்டது, தூய்மை நகரமாக பார்க்கப்பட்டது. ஆகவே எருசலேமில் இருக்கிறவர்கள் மட்டுமே தூய்மையானவர்கள், எருசலேமில் இருப்பவர்கள் மட்டுமே புனித தன்மையோடு இருப்பவர்கள். ஏனென்றால் புனிதம் நிறைந்த ஒரு பகுதியில் இருக்கிறது. கலிலேயர்கள் எருசலேமுக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்கள், எருசலேமுக்கு அப்பால் ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்கள். அப்போ எருசலேமுக்கும் இவர்களுக்கும் கனெக்ஷன் இல்லை. அப்போ எருசலேமுக்கும் கலிலேயருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆகவே அவர்கள் பாவ பலி செலுத்துவதற்காக செல்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? பாவத்தின் விளைவு இவர்களுக்கு சாவு இருக்கிறது என்பதை பிலாத்து என்ன செய்கிறான் என்றால் அவர்களை கொன்று விடுகிற நிகழ்வு. வெளியே இருப்பவர்கள் பாவிகள், பாவம் செய்தவர்கள். ஆகவே இவர்கள் பாவத்தின் விளைவு சாபம் என்பதை என்ன செய்கிறார்கள்? இவர்களால் கொலை செய்கிறார்கள். பிலாத்து கொலை செய்கிறார். ஓ, பாவத்தின் விளைவு சாவா என்ற நிலையை ஆண்டவரிடம் சொல்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பதில் மொழியாக சொல்றாரு, சிலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. இந்த சிலோவாம் எங்கு இருக்கிறது என்றால் கலிலேயை போல புறமே இருப்பவர்கள் அல்ல. சிலோவாம் எங்க இருக்கு? எருசலேமுக்கு உள்ள இருக்கு. இட் இஸ் a சென்டர் பிளேஸ். எருசலேமுடைய மைய பகுதி தான் சிலோவாம். எருசலேமுடைய தூய்மை நிறைந்த பகுதி அந்த சிலோவாம். அப்போ இந்த சிலோவாமிலே அந்த கோபுரம் எழுந்து 18 பேர் இறந்து போனார்களே, அப்போ அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கலிலேயர்கள் பாவிகள், பாவம் செய்தார்கள், பாவத்தின் விளைவு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்போ ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார்? கோபுரம் இடிந்து 18 பேரை கொல்லப்பட்டார்கள், அப்பொழுது அவர்களும் பாவிகளா? மற்ற எல்லா கலிலேயரை விட எல்லா கலிலேயர்களும் பாவிகள் என்று நீங்கள் தீர்ப்பிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ந்து மீண்டுமாக சொல்கிறார், மனம் மாறாவிட்டால் அழுவீர்கள். அவர்கள் தவறினால் தண்டிக்கப்படவில்லை. ஏதோ பாவத்திற்காக அவர்கள் சாபம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை.
நீங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறாவிட்டால் மட்டுமே நீங்கள் அழிந்து போவீர்கள், சாவீர்கள் என்பதை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பார்க்கிற பொழுது இந்த சிலோவாம் எப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த சிலோவாம் எருசலேமுடைய மைய பகுதியில் இருந்த ஒரு நகரம். த மிடில் போர்ஷன் ஆஃப் த ஜெருசலேம் என்று சொல்கிறார்கள், சென்டர் பகுதி. அந்த பகுதியில் தூய்மைவர்களாக கருதப்பட்டார்கள். அதை நான் முன்னாடி சொன்னது போல. அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு இந்த செய்தியை சொல்கிற பொழுது, நீங்கள் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள், அழிந்தார்கள் என்பது குறித்து கவலை கொள்ள வேண்டாம். மாறாக நீங்கள் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்ற ஒரு செய்தியை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் பகுதி. இன்றைக்கு இரண்டாவது பகுதியை நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இரண்டாவது பகுதியில் இந்த அத்திமர நிகழ்வு ஒன்று வருகிறது. இந்த அத்திமர நிகழ்வு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் அனைவருமே மனம் மாறுவதற்காக கடவுள் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். Is giving one more chance to be a good people, to be a holy. இன்னைக்கு கடவுள் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த அத்திமர நிகழ்வை கொண்டு நாம் சற்று சிந்திப்போம். இந்த அத்திமரம் எதை ஒப்பிடுகிறார்கள் என்றால், இஸ்ரேல் மக்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்களை அத்திமரத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கும், அத்திமரம் வளருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும், எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 5 ஆண்டுகளா? ஓகே. ஒரு அத்திமரம் வளர்வதற்கு 3 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமாம். ஆனால் இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிற பொழுது, அத்திமரம் வளருவதற்காக 3 ஆண்டுகள், அதில் காய்கள் கனிகள் இருக்கிறதா என்பதை பார்த்தார்கள். எத்தனை ஆண்டுகள் பார்த்தார்கள்? எத்தனை ஆண்டுகள் பார்த்தார்கள்? 3 ஆண்டுகள். மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். கனிகள் கொடுக்கவில்லை. அந்த அத்திமரம் கனிகள் கொடுக்கவில்லை. அந்த பணியாளரிடம் அவர் என்ன இவ்வாறாக சொல்கிறார், நாம் மீண்டும் ஒரு முறை அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். அதை சுற்றி நாம் எரு போடுவோம், கொத்தி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவோம், அதை பாதுகாப்போம். அப்போ அது எத்தனை ஆண்டு? 1 ஆண்டு. மொத்தம் எத்தனை ஆண்டு? 7 ஆண்டுகள் அத்திமர நிகழ்வை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 என்பது நிறைவை குறிக்கிறது. இந்த 7 என்பது முழுமையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் மனம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள் என்பதை இன்றைக்கு அத்திமர நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து இன்னொரு பின்னணியை பார்க்கிற பொழுது, இந்த 3 ஆண்டுகள் எதை ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறார்கள் என்றால், திருமுழுக்கு யோவான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? 33 ஆண்டுகளா? திருமுழுக்கு யோவான் அந்த பணியை செய்து எத்தனை ஆண்டுகள் பணி செய்தார்? எத்தனை ஆண்டுகள் பணி செய்தார்? 3 ஆண்டுகள் பணி செய்து எங்க இருந்தாரு? பாலை நிலத்தில் உண்ணா நோன்பு இருந்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு செய்தியை அதிகமாக வலியுறுத்தியவர் தான் திருமுழுக்கு யோவான். அப்ப இந்த 3 என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், திருமுழுக்கு யோவானை வெளிப்படுத்துகிறது. திருமுழுக்கு யோவானுடைய பணியை நிறைவு செய்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அத்திமரத்து என்ற 3 என்ற நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 3 ஆண்டுகள் வளர்வதற்கு, 3 ஆண்டுகள் கனியை பார்ப்பதற்கு, 1 ஆண்டுகள் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 7ஆம் ஆண்டில் நாம் மனம் மாறாவிட்டால் நாம் அழுது போவோம். அதேதான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்திமரத்தை இன்னும் அதிகமாக நாம் சற்று சிந்திக்கிற பொழுது, இந்த ஜெனரலா சொல்றாங்க அப்படின்னா, இந்த அத்திமரம் என்பது இந்த உலகில் எல்லா பகுதியிலும் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அத்திமரம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியது. இந்த அத்திமரம் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது. இட்ஸ் a general truth. மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கிறது. அதே போன்று இன்னொன்று சொல்கிறார்கள், எல்லா பழங்களுக்கான முன்னோடி அத்திப்பழம் என்று சொல்கிறார்கள். ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மாதுளை இருக்கு, இவையெல்லாம் பழ வகைகளாக இருக்கிற பொழுது இந்த பழங்களுக்கெல்லாம் முன்னோடி எதுவாக இருக்கிறது என்றால் அத்திப்பழத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏதோ தோட்டத்தில் நிச்சயமாக அத்திப்பழம் இருந்திருக்கு. அப்போ முன்னோடியாக அத்திமரம் திகழ்ந்திருக்கிறது, அத்திப்பழம் திகழ்ந்திருக்கிறது. இது மழைநீரை சேமிக்கக்கூடியது. இது மழைநீரை அதிகமாக சேமிக்கக்கூடியது. வருடத்தில் 5 அல்லது 6 முறை கனி கொடுக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 5 முறை 6 முறை கனி கொடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா, ஒரு ஊரில் 10 அத்தி மரங்கள் இருந்தால் அந்த ஊருக்கு நோய் வராதாம்.
ஊர்ல ஒரு 10 அத்தி மரங்கள் இருந்தால் அந்த ஊருக்கு நோய் வராது. ஏனென்றால் அது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அதிகமாக சொல்றாங்க, ஒரு 1000 அத்தி மரங்கள் இருந்தால் அங்கு பசியோ பட்டினியோ துன்பங்களோ இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அத்தி மரத்துக்கான ஒரு செய்திகள், ஒரு துணுக்குகள். இந்த அத்திமர நிகழ்வு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுள் நமக்கு மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனமாற்றம் அடைவதற்கான, பாவத்திலிருந்து விடுவதற்காக கடவுள் மீண்டுமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் முதல் வார வெள்ளிக்கிழமையில் மனமாற்றத்தை பற்றி அதிகமாக சிந்தித்தோம். இது மனமாற்றம், என்ன மனமாற்றம், எதை குறித்து நாம் மனமாற்றம் அடைய வேண்டும்? இந்த தவ காலத்தில் நாம் நோன்பு இருக்கிறோம், ஜப முயற்சிகளை செய்கிறோம், தவ முயற்சிகளை செய்கிறோம், அரசியல்களை செய்கிறோம். இதுவல்ல மனமாற்றம். மாறாக எது உண்மையான மனமாற்றம் என்றால், அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிற பொழுது, உன்னை நீ மாற்றிக்கொள்கிற பொழுது, உன்னுடைய உடையில் மாற்றத்து தேவையில்லை, மாறாக உன்னுடைய உள்ளத்தில் மாற்றம் இருக்கிற பொழுது அதுவே தலை சிறந்த ஒரு மனமாற்றமாக இருக்கிறது என்பதை நாம் அதிகமாகவே சிந்தித்தோம். இன்னைக்கு அந்த மனமாற்றத்தை குறித்து எது உண்மையான மனமாற்றம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். மனமாற்றம் என்று சொல்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டு பின்னணியில் பார்க்கிற பொழுது, அதாவது திரும்புதல் என்பதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டேர்னிங். நம்ம யூ டர்ன் பண்றோம் இல்லைங்களா, டூ வீலரோ அல்லது காரோ யூ டர்ன் பண்றோம் பாத்தீங்களா, அது போல பழைய ஏற்பாட்டில் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த மனமாற்றம் திரும்புதலை வெளிப்படுத்துகிறது. எதுல திரும்பணும்? இப்படியா இல்ல இப்படியா? உடைய பாவ வாழ்க்கையிலிருந்து you have to take a turn. நீங்களுடைய பாவத்தில் நீங்கள் மனம் மாறுவதற்காக திரும்புதலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று மெட்டனோயா, இன்னொன்று எபிஸ்தோரே. மெட்டனோயா அண்ட் எபிஸ்தோரே என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மெட்டனோயா எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எதை வெளிப்படுத்துது? ஒரு மனிதனுடைய அகநிலை. ஒரு மனிதனுடைய அகநிலை எது? அகநிலை ஆன்மீகமா? ஓகே. அகம் என்பது எது? புறம் என்பது எது? ஓகே. வெளி தோற்றம், உள் தோற்றம், இதுதான். அப்போ மெட்டனோயா எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மன தோற்றத்தை, உள்ளத்தை அது மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நிலையை சொல்கிறது. ஆனால் எபிசோரே வெளி மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு இது ரெண்டுத்தையும் நாம சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த 2 மனமாற்றத்தில் மெட்டனோயா, எபிசோரே என்ற 2 வார்த்தைகளில் எது நமக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா, எது பிடிக்கும்? மெட்டனோயா பிடிக்காது. உள்ளற்ற மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக எதை எதிர்பார்க்கிறோம் என்றால், வெளி மாற்றத்தை அதிகமாக நேசிக்கிறோம். ஒரு புதிய கார் வாங்கணும், எங்க வீட்டுல பழைய கார் இருக்கு, அதுல இருந்து ஒரு மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம்? புதிய கார் வாங்கணும். என்னுடைய வீடு பழமையாக இருக்கிறது, அந்த வீட்டில இருந்து நாம் என்ன பண்ணணும்? ஒரு புதிய மாற்றம் அடைய வேண்டும், புதிய வீடு வேணும். என் வீட்டுல சின்ன டிவி இருக்கு, பெரிய டிவி வாங்கணும். வெளி மாற்றத்தை இன்றைக்கு கடவுள் ஏறெடுக்கவில்லை. கடவுள் இன்றைக்கு எதை ஏறெடுக்கிறார் என்றால், உள்ளத்தின் மாற்றத்தை இன்றைக்கு கடவுள் ஏறெடுக்கிறார். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம் உள் மன மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவது கிடையாது. மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் மாற்றம் எதில் எதிர்பார்க்கிறோம் என்றால், வெளிப்புறத்தில் மாற்றம் இருக்க வேண்டும். நான் அழகான உடை உடுத்த வேண்டும், என்னை அதிகமாக பார்க்க வேண்டும், என்னுடைய ஸ்டேட்டஸில் ஒரு அந்தஸ்தில் நாம் அதிகமான உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும், இந்த உலகம் என்னை ஏறெடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாம் மாற்றத்தை எதிர்நோக்குகிறோம். ஆனால் இது உண்மையான மனமாற்றமோ, அதில் நாம் மாற்றத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றத்தை. அது எந்த மனமாற்றம் என்றால், உள்ளத்தின் மனமாற்றத்தை. அப்ப ஏன் இந்த உள்ளத்தினுடைய மனமாற்றம் தேவை என்று பார்க்கிற பொழுது, உள்ளத்தில் இருந்து வருபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. வெளியிலிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவது கிடையாது. வெளியிலிருந்து வருகிற ஒவ்வொரு செயலோ மனிதனை பாவத்திற்கு இட்டு செல்வது கிடையாது. மாறாக உள்ளத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அதனால தான் கடவுள் சொல்றாரு, உன்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்திக்கொள். அப்ப உள்ளத்திலிருந்து என்ன வருது? அன்பு வருதா? இரக்கம் வருதா? கரிசனை வருதா? அக்கறை இருக்கிறதா? இல்லை.
புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிற பொழுது உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது என்றால் பரத்தமை, களவு, நன்னயம், பொறாமை, தீய எண்ணம், தீய நாட்டம், குடிவெறி, காமவெறி, களியாட்டம் இவைகளை மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. இது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. அப்ப இதுல தான் நமக்கு மனமாற்றம் வேணும். எதில் உண்மையான மனமாற்றம் என்றால் வெளிப்புறத்தின் மனமாற்றம் அல்ல, மாறாக உள்ளத்தில் மனமாற்றம் நிச்சயமாக தேவை. அதுதான் ஒவ்வொரு தவ காலத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். வெளிப்புறத்தில் மாற்றத்தை கடவுள் எதிர்பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு இவ்வாறு மோசேவை கடவுள் தகுதி இல்லாத தன்மையிலிருந்து ஒரு மனமாற்றம் கொடுத்து தகுதியற்ற நிலையிலிருந்து தகுதி உள்ளவனாக மாற்றியது போல இன்றைக்கு நாம் தகுதியற்ற நிலையில் இருக்கிறோம். பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் இன்றைக்கு நமக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார். இஸ் கிவிங் ஒன் மோர் சான்ஸ். அப்படி வாழ்க்கையில் இன்னொரு புதிய வாழ்வு வாழ நாம் மீண்டுமாக கடவுளோடு இணைவதற்கு கடவுள் இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த ஆண்டு. நான் பிறந்தது முதல் எத்தனையோ தவ காலத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அத்தனை தவ காலத்தில் கடவுள் இத்தனை நாட்களாக மீண்டும் மீண்டும் மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது இறுதி ஆண்டாக நாம் வைத்துக் கொள்வோம். இது மனமாற்றத்திற்கான ஒரு காலம். இன்று ஆண்டவராகிய கடவுள் நாம் ஒவ்வொருவருமே அதற்காக தான் அழைப்பு விடுக்கிறார். இந்த விவிலிய பார்வையில் பார்க்கிற பொழுது எது உண்மையான மனமாற்றம் என்று பார்க்கிற பொழுது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண், இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுடைய நிகழ்வு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும். எவெல்லாம் பாவம் செய்யலையோ முதல்ல அவன் இந்த பெண் மேல் கண்ணீர் எறியுங்கள். இன்றைக்கு கடவுள் நம் மீது அப்படி ஒரு நிகழ்வை வைத்தார் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுக்கவில்லை. நீ ஏன் பாவம் செஞ்ச, நீ சாபுக்குரிய நிலையில் இருக்கிறாய், நீ செத்து மழிவாய், நீ அழிந்து போய்விடுவாய் என்ற விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இஸ் கிவிங் ஒன் மோர் சான்ஸ். ஒரு புதிய வாழ்விற்கான மீண்டுமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் பாவம் செய்யாதே, நோ மோர் sin. நீ மீண்டுமாக பாவம் செய்யாதே, போ. இன்னைக்கு கடவுள் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தான் கொடுக்கிறார். மீண்டுமாக நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன், பாவம் செய்யாதே. இரண்டாவதாக பார்க்கிற பொழுது எது உண்மையான மனமாற்றம் என்று பார்க்கிற பொழுது சக்கேயுடைய நிகழ்வு. சக்கேயு யாரு? குள்ள சக்கேயு யாரு? வரி தண்டுபவர். யூத சமுதாயத்தில் இந்த வரி தண்டுபவர்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் என்றால் பாவிகளாக பார்க்கப்பட்டார்கள். இந்த சக்கேயு ஆண்டவர் வருகிறார் என்பதை எதிர்கொண்டு அத்தி மரத்தில் ஏறி, எந்த மரத்தில் ஏறினாரு? அத்தி மரத்தில் ஏறி. ஏன்னா அத்தி மரம் எதை குறிக்கிறது? வாழ்வை குறிக்கிறது. அத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை எதிர்நோக்குகிறார், மனமாற்றம் அடைகிறார். அப்ப யாருக்கெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறனோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக செய்வேன். இதுதான் உண்மையான மனமாற்றம். மூன்றாவது நபராக விவிலியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு. யாரு? டாக்ஸ் கலெக்டர், வரி தண்டுவர், சுங்கசாவடியில் வரி தண்டுபவர். ஆண்டவர் அவரோடு உணவு அருந்துகிறார், மனமாற்றம் பெறுகிறார். இதுதான் உண்மையான மனமாற்றம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எவ்வாறு அத்திமரம் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோல இன்றைக்கு நாம் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறார். இன்றைக்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். is giving one more chance in our life. மீண்டுமாக நீ புது மனிதனாக வாழ். ஒரு புதிய செயலோடு ஒரு புதிய வாழ்க்கை உன் முன்னாக வைக்கிறேன். உனக்கு one more chance I am giving you. Be good person. இன்னைக்கு இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இவ்வாறு இந்த அத்திமரம் மருத்துவ குணத்தன்மை உடையதாக இருக்கிறதோ இன்றைக்கு நாம் மனமாற்றம் அடைகிற பொழுது பிறரை நாம் மருத்துவ நிலையில் நாம் பார்க்க முடியும். பிறரை மனமாற்றுகிற பொழுது அது மருத்துவ தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதுதான் உண்மையான மனமாற்றம். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது இது வருடத்திற்கு 5 அல்லது 6 முறை கனி கொடுப்பது போல வருடத்தில் நாம் எல்லா நாட்களும் நல்லவர்களாக புனிதர்களாக வாழ முடியும். அதுதான் உண்மையான மனமாற்றம். நம்ம இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த மனமாற்றத்தை ஏறெடுக்கிறோம்? வெளிமாற்றத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோம் என்றால் அதுவல்ல மனமாற்றம். இன்றைக்கு நாம் உள்மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு கோட்டையும் அரணமாக இருப்பேன், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி என்னுடைய காவல் தூதர்களை உமக்கு முன் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு மீண்டுமான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த தவ காலத்தில் மீண்டுமான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனமாற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஆண்டுகள் பார்த்துவிட்டு என்ன பண்ணுவாரு? அடித்து விடுவார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு கொடுப்பது வெளி மாற்றத்தை அல்ல, உள் மாற்றத்திற்காக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இரக்கம் மிகுந்த தந்தையிடத்திலே நம்முடைய பல்வேறு விதமான வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, தாய் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உமது தூய ஆவியால் இவர்களை வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். உம் மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு தன்னலம் துறந்து பிற நலம் காக்க, நாடு முன்னேற அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நேர்மையுடனும் பொறுப்புடனும் பயன்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் பங்கு மக்கள் யாவரும் இந்த தவ காலத்தில் விசுவாசத்தில் நிலைத்து உமக்கு சாட்சியாய் நடந்திட, ஜெபத்திலும் தவத்திலும் முழுமையாக ஈடுபட, பாவங்களை விட்டு விலகி நிற்க நீர் எங்களோடு உடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தந்து எங்களை உன் பாதையில் வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகள், இளைஞர்கள் அனைவரும் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், உடல் நல குறைவினால் போராடும் நோயாளிகள் நல்ல உடல் சுகம் பெறவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, உக்ரைன் போரினால் பாதிக்கப்பட்டு துன்புறும் அந்நாட்டு மக்கள், மாணவர்கள், குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். இரு நாடுகளும் போரை நிறுத்தி ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து இருந்து அவர்கள் நிம்மதியாக வாழ வரம் தர வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க சொல்லி ஜெபிப்போம். இறைவன் மீண்டுமான ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய வாழ்வு வாழ வாழ்வின் ஊற்றாக இருக்கிற இறைவனை நாம் முகர்ந்து கொள்ள இறைவன் இந்த ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம். நல்ல ஒரு மனமாற்றத்தை அடைவோம். வெளி மாற்றங்கள் தேவையல்ல, உள் மாற்றத்தை கடவுள் என்று ஈரெடுக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கெல்லாம் அவநம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கையின் முதற்கனியாக நாம் இருக்க வேண்டும் என சொல்லி ஜெபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற வேளையில் எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நீ தயவாய் கண்ணோக்குவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கண்களை தர நினைத்தே அது கலங்கிடும் நிலை கண்டே. கைகளை தர நினைத்தே கரை படிந்தது என உணர்ந்தே. கண்களை தர நினைத்தே அது கலங்கிடும் நிலை கண்டே. கைகளை தர நினைத்தே கரை படிந்தது என உணர்ந்தே. அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே. இறைவா என்னை ஏற்றிடுவாயுள் மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாயுள் மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிகளால் மன நிறைவடைந்த எங்களுக்கு என்றும் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் மலையல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரின் இறைப்பண்பின் நெருப்பை பற்றி எறிய செய்தேன். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வானதூதரோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இது உன்னதமான நேரம், பரிசுத்த நிறைந்த நேரம். இதோ ஆண்டவராகிய கடவுள் மோசேவுக்கு தன்னை காட்சி கொடுத்தது போல, அவர் மனம் மாறியது போல இன்றைக்கு ஆண்டவர் நம் மீது வர இருக்கிறார். இன்று தன்னை நமக்கான வெளிப்படுத்த இருக்கிறார். நம்பிக்கையோடு முழங்கால் படிட்டு நாம் ஜெபிப்போம் நல்ல மனமாற்றத்திற்காக. இந்த தவக்காலம் தவ முயற்சிகள் எல்லாம் சால சிறந்ததாக இருக்க, தவ முயற்சிகளால் நம்ம என்ன செய்கிற பொழுது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறைவனை நமக்குள்ளாக ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஓம் திருமண் என்று உமக்கு பெரிய தகுந்த உரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருளினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் ஏவேட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஓம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். நிலையான செம்மறி, மீண்டுமாக நாம் புது வாழ்வு வாழ, புது மனிதனாக வாழ, நம்மை தூய்மைப்படுத்த கடவுள் இன்னொரு வாய்ப்பை தருகிறார். இதோ இந்த தெய்வீக செம்மறி நம்மை தூய்மைப்படுத்த இருக்கிறது. இதோ இந்த உன்னதமான தூய்மை நிறைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தூய்மைப்படுத்த வர இருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு இதோ ஆண்டவர் வர இருக்கிற நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற மக்களாய் இந்த தெய்வீக செம்மறியில் நாம் பங்கெடுப்போம். இந்த தெய்வீக செம்மறி நமக்கு நிலை வாழ்வை தருகிறது. இந்த தெய்வீக செம்மறியின் விருந்திற்கு நாம் அழைக்க பெற்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
வருவாய். ஈழிசை நாதனே எழுவாய். வழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. வழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம், என்னில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம். பாடுவேன் பாடுவேன் பல சென்று, பாரிடல் வாழவேன் உடல் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சென்று, பாரிடல் வாழவேன் உடல் இணைந்து. ஈழிசை நாதனே எழுவாய். இறை அருளை எங்கள் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். ஈழிசை நாதனே எழுவாய். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. மறைபொருளாகும் அருமருந்து. மறைபொருளாகும் அருமருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. பாவங்கள் புரிந்து பல முறை வீழுந்தோ, மன்னிப்பு அடைந்து எழுந்தே வருவோம். பாவங்கள் புரிந்து பல முறை விழுந்தோம், மன்னிப்பு அடைந்து எழுந்தே வருவோம். அருகதை ஏதும் நமக்கிங்கு இல்லை, இருந்தும் அழைத்தார் விருந்துக்கு செல்வோம். அருகதை ஏதும் நமக்கிங்கு இல்லை, இருந்தும் அழைத்தார் விருந்துக்கு செல்வோம். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. இயேசுவில் பிரியமானவர்களின் ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஜப காலத்தின் 3வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாளின் திருப்பலியை சிறப்பித்து தந்த மத்தேயு அன்பியத்தை சார்ந்த இறை சமூகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கடவுள் எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிப்போர் செசிலியா அன்பியத்தை சார்ந்த இறை சமூகம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 24/3/2022 அன்று சகாய மாதா நவநாள் திருப்பலி ஆனது நடைபெற இருக்கிறது. அன்று காலை திருப்பலி இருக்காது. மாலையில் 6 மணிக்கு திருத்தேர் மந்திரித்து, அதைத் தொடர்ந்து ஜெபமாலை, நவநாள் ஜெபம், அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு அன்பின் விருந்து இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலிகளில் கலந்து பங்கேற்க இறை ஆசீர் வேண்டி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம்.
திரு யாத்திரை செல்பவருக்கான தகவல்கள். இந்த திரு யாத்திரை செல்பவர் நபர்களுக்கான இந்த டோக்கன் ஆல்ரெடி மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அதை வழங்கினோம். இன்னும் யாராவது அந்த பஸ்ஸுக்கான அந்த டோக்கன், எந்த இருக்கை, எந்த அறை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த தட்டச்சு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இன்னும் பெறவில்லையோ அதை வந்து பெற்றுக்கொள்ள உங்களை என்போடு அழைப்பு விடுக்கின்றோம். நாம் திரு யாத்திரை அடுத்த வாரம் சனிக்கிழமை 26ஆம் தேதி சரியாக 10 மணி அளவில் நாம் இங்கிருந்து புறப்பட இருக்கிறோம். 10 மணி என்றால் 10 மணி 10:05 10:10 கிடையாது. 10 மணிக்கு நாம் இங்கிருந்து பேருந்துகள் புறப்பட தயாராக இருக்கும். ஆகவே முன்கூட்டியாக மக்கள் வந்து அந்த இருக்கைகளை நீங்கள் எங்கு என்று இடத்தை பார்த்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் பூண்டி திருத்தலத்தை அடைந்து விடுவோம். காலையில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, காலையில் கடனை செய்வதற்காக அங்கு ரூம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான தகவல்களும் உங்களுக்கு ஏற்கனவே தட்டச்சு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கரங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ரூம் என்பது உங்களுக்கு அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு பூண்டி திருத்தலத்தில் இருக்கிற அந்த அறையில் எண்ணிக்கை இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அறை என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அறையில் நீங்கள் சென்று உங்களை இந்த காலை நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். அதன் பிறகு திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிந்த பிறகு அங்கிருந்து காலை உணவு முடித்த பின்பு நாம் நம்முடைய திரு யாத்திரையை அங்கிருந்து நாம் தொடங்க இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திரு யாத்திரை செல்பவர்கள் உணவுகளை எடுத்து வருவது மிக கடினமாக இருக்கிற காரணத்தினால் 3 வேளை நமக்கு உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமையில் உங்களோடு நாங்கள் அதை பகிர்ந்து கொண்டோம். மீண்டுமாக அதை நினைவுபடுத்துகின்றோம். நீங்கள் உணவுகளை கொண்டு வர தேவையில்லை. மாறாக உணவுக்காக நாம் ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறோம். 200 ரூபாய் நிர்ணயித்திருக்கிறோம். ஆகவே அந்த 200 ரூபாயை கொடுத்து காலை வேளை, அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த திரு யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ரூபாய் 200 கொடுத்து நீங்கள் அதை அந்த உணவுக்காக அந்த 200 ரூபாய் கொடுக்க உங்களை அன்போடு அழைப்பு விடுக்கின்றோம். மீண்டுமாக நாம் இரவு ஒரு 10-11 மணி அளவில் நாம் இங்கே இருப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். திரு யாத்திரை முடித்து இரவு ஒரு 11 மணி அளவில் நாம் நம்முடைய இல்லங்களுக்கு செல்லலாம். அப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொழியின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணவளவால் வலிமை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல மனமாற்றம் அடைகிற மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா,
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.